தமிழகத்திலிருந்து காலியாகும் 6 மாநிலங்களவை எம்பி பதவிக்கு வரும் 19ஆம் தேதி தேர்தல் நடைபெறவுள்ளது. ஜூன் 19ஆம் தேதி மாநிலங்களவை எம்பி பதவிக்கு தேர்தல் நடைபெறவுள்ளது. தமிழகத்திலிருந்து மாநிலங்களவை எம்பிக்களாக உள்ள 6 பேரின் பதவிக்காலம் ஜூலை 24ஆம் தேதியுடன் முடிவடைகிறது. இதனையடுத்து தமிழகத்திலிருந்து காலியாகும் 6 மாநிலங்களவை எம்பி பதவிக்கு வரும் 19ஆம் தேதி தேர்தல் நடைபெறவுள்ளது. ஜூலை 24ஆம் தேதியுடன் பதவிக்காலம் முடிவடைவதால் 6 எம்பி பதவிகளுக்கு ஜூன் 19ஆம் தேதி தேர்தல் நடைபெறவுள்ளது. தமிழகத்திலிருந்து காலியாகும் 6 மாநிலங்களவை எம்பி பதவிக்கு வரும் 19ஆம் தேதி தேர்தல் நடைபெறவுள்ளது. தமிழகத்திலிருந்து மாநிலங்களவை எம்பிக்களாக உள்ள 6 பேரின் பதவிக்காலம் ஜூலை 24ஆம் தேதியுடன் முடிவடைகிறது. செய்தியாளர் ராஜகுமரன் இணைப்பில் இருக்கிறார். ராஜகுமரன், வணக்கம். ஜூன் 19ஆம் தேதி மாநிலங்களவை எம்பி பதவிக்கு தேர்தல் நடைபெறவுள்ளது. விவரங்களை சொல்லுங்க. பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட தமிழகத்தில் மாநிலங்களவை தேர்தல் குறித்த அறிவிப்பு தற்போது வெளியாகி இருக்கின்றது. அதன்படி 6 மாநிலங்களவை உறுப்பினர்களுடைய பதவிக்காலம் நிறைவுக்கு வருகின்றது. பாமகவின் அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்டவர்களுடைய அந்த மாநிலங்களவை பதவிக்காலம் நிறைவுக்கு வரக்கூடிய சூழ்நிலையில் தான் ஜூன் 19ஆம் தேதி மாநிலங்களவைக்கான தேர்தல் நடைபெறும் என்ற ஒரு தகவல் தற்போது வெளியாகி இருக்கின்றது. தமிழகத்தில் இருந்து மாநிலங்களவை எம்பிக்களுடைய 6 பேருடைய பதவிக்காலம் ஜூலை 24ஆம் தேதியுடன் நிறைவடைய உள்ள நிலையில் ஜூன் 19ஆம் தேதி மாநிலங்களவை உறுப்பினர்களை தேர்வு செய்வதற்கான தேர்தல் நடைபெறும் என்ற ஒரு அறிவிப்பினை வெளியிட்டிருக்கின்றார்கள். 2026 சட்டமன்ற தேர்தலை முன்வைத்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய முக்கிய கட்சிகளிடையே கூட்டணி பேச்சுவார்த்தைகள் வேகம் எடுத்திருக்கின்றன. அந்த கூட்டணி பேச்சுவார்த்தையிலே மாநிலங்களவை பதவியை தங்களுக்கு தர வேண்டும் என்ற கோரிக்கையினை 2 பெரிய திராவிட கட்சிகளிடமும் பல்வேறு கட்சிகள் கூட்டணியில் இணையக்கூடிய சிறிய கட்சிகள் முன்வைத்துக் கொண்டிருக்கின்றன. இந்த நிலையில்தான் இந்த பெரிதும் எதிர்பார்ப்புகளுக்கிடையே தமிழகத்தில் காலியாகக்கூடிய அந்த 6 மாநிலங்களவை உறுப்பினர்களை தேர்வு செய்வதற்கான தேர்தல் எப்போது நடைபெறும் என்ற எதிர்பார்ப்பு நிலவி வந்த நிலையில் ஜூன் மாதம் 19ஆம் தேதி மாநிலங்களவை தேர்தல் நடைபெறும் என்ற தகவலை தேர்தல் ஆணையம் தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்கின்றார்கள். இந்த மாநிலங்களவை தேர்தலை பொறுத்தவரை ஒரு கட்சி ஒரு உறுப்பினரை தேர்வு செய்ய வேண்டும் என்றால் 34 சட்டமன்ற உறுப்பினர்கள், தமிழகத்தை பொறுத்தவரை 34 சட்டமன்ற உறுப்பினர்கள் சேர்ந்து வாக்களித்து ஒரு மாநிலங்களவை உறுப்பினரை தேர்வு செய்ய முடியும். அந்த அடிப்படையில் அதிமுகவை பொறுத்தவரை 2 மாநிலங்களவை உறுப்பினர்கள் வரை தேர்வு செய்ய முடியும். அதே போன்று திமுக தரப்பிலும் கூடுதலாக அந்த மாநிலங்களவை உறுப்பினர்களை தேர்வு செய்ய முடியும். மொத்தமாக 34 வாக்குகளுக்கு ஒரு மாநிலங்களவை உறுப்பினர். அந்த அடிப்படையில் சட்டப்பேரவையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கட்சிகள் தங்களுடைய கூட்டணி கட்சிகளின் சட்டமன்ற உறுப்பினர்களையும் இணைத்து அந்த மாநிலங்களவை தேர்தலிலே வாக்களிக்க செய்வார்கள். அந்த அடிப்படையில் தமிழகத்தில் இந்த 6 காலியாகக்கூடிய மாநிலங்களவை இடங்களுக்குமான தேர்தல் ஜூன் 19ஆம் தேதி நடைபெற இருக்கின்றது. 6 மாநிலங்களவை உறுப்பினர்களுடைய பதவிக்காலம் ஜூலை 24ஆம் தேதியுடன் நிறைவடைய உள்ள நிலையில் ஜூலை 19 தேர்தல் நடைபெறும் என்று அறிவித்திருக்கின்றார்கள். மாநிலங்களவை தேர்தலை பொறுத்தவரை முக்கியமான அந்த அதிமுக திமுக மட்டுமல்லாமல் கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கட்சிகளுக்கும் 1-2 இடங்கள் கிடைக்கக்கூடும் எனவும் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணியை இறுதி செய்வதற்கான ஒரு வழியை உண்டாக்கி கொடுக்கும். எந்தெந்த கட்சிகள் யாரோடு கூட்டணி சேர போகின்றார்கள் என்பதற்கான ஒரு கருத்தை முன்கூட்டியே தெரிந்து கொள்ளக்கூடியதற்கான வாய்ப்பையும் இந்த மாநிலங்களவை தேர்தல் உருவாக்கும் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் ஜூன் 19ஆம் தேதி தமிழகத்தில் காலியாகக்கூடிய அந்த 6 மாநிலங்களவை இடங்களுக்குமான தேர்தல் நடைபெற உள்ளது. பதவிக்காலம் என்பது ஜூலை 24ஆம் தேதியுடன் நிறைவடைய இருக்கின்றது. 6 பேரிலே முக்கியமான நபர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள். திமுகவை சார்ந்தவர்கள், அதிமுகவை சார்ந்தவர்கள், அதனுடைய கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள். எனவே அவர்களுடைய அந்த பதவிக்காலம் முடிவடையக்கூடிய சூழ்நிலையில்தான் வைகோ, அன்புமணி ராமதாஸ், வில்சன், சண்முகம், சந்திரசேகரன், முகமது அப்துல்லா என்று 6 பேருமே முக்கியமான நபர்களாக இருக்கக்கூடியவர்கள். அவர்களுடைய பதவிக்காலம் நிறைவடைய இருக்கின்றது. தமிழகத்தில் காலியாகக்கூடிய அந்த 6 மாநிலங்களவை எம்பிகளுக்கான தேர்தல் ஜூன் 19ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவித்திருக்கின்றார்கள். அதே நேரம் இந்த மாநிலங்களவை தேர்தலுக்கான ஜூன் 10ஆம் தேதி வேட்பு மனுக்கள் பரிசீலனை நடைபெறும் எனவும் போட்டி இருந்தால் ஜூன் 19ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறும் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். வழக்கமாக இந்த மாநிலங்களவை தேர்தலுக்கெல்லாம் எல்லா நேரங்களிலும் போட்டி இருக்காது. ஏனென்றால் அந்த 34 சட்டமன்ற உறுப்பினர்கள் சேர்ந்து ஒரு உறுப்பினரை மாநிலங்களவைக்கு அனுப்பி வைக்க முடியும் என்பது பொழுது கூட்டாக ஒரு முடிவு எடுத்துக் கொள்வார்கள். எனவே பெரிய அளவில் தேர்தல் நடைபெறாது. அதற்கான வாய்ப்பு இருந்தால், தேர்தல் நடைபெறக்கூடிய சூழல் இருந்தால் மாநிலங்களவை தேர்தலுக்கான அந்த வேட்பு மனுக்கள் ஜூன் 10ஆம் தேதி பரிசீலிக்கப்பட்டு ஜூன் 19ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறும் என்று கூறியிருக்கின்றார்கள். யார் யாருடைய பதவிக்காலம் நிறைவடைகின்றது என்றால்
மதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் வைகோவினுடைய மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்காலம் நிறைவடைகின்றது. அதிமுக ஆதரவுடன் மாநிலங்களவை உறுப்பினராக இருந்த பாமகவின் தலைவர் அன்புமணி ராமதாசுடைய பதவிக்காலம் நிறைவடைய இருக்கின்றது. மேலும் திமுகவில் முக்கியமான அந்த வழக்குகளை எல்லாம் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய வழக்கறிஞர் வில்சனுடைய மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்காலமும் நிறைவடைய இருக்கின்றது. மேலும் சண்முகம், சந்திரசேகரன், முகமது அப்துல்லா என்று மேலும் 4 பேர் என மொத்தமாக 6 பேருடைய பதவிக்காலம் நிறைவடைகின்றது. எனவே மதிமுக, பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளிட்ட கட்சிகளை சார்ந்தவர்களுடைய மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்காலம் நிறைவடையக்கூடிய சூழ்நிலையில் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணி பேச்சுவார்த்தையிலே இந்த மாநிலங்களவை தொடர்பான இடங்கள் இறுதி செய்யப்படுவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கின்றன. எந்த கட்சிகள் எல்லாம் திமுக, அதிமுகவோடு கூட்டணி வைக்கப் போகின்றார்கள் என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய விதமாக இந்த மாநிலங்களவை தேர்தல் ஒரு களத்தை உருவாக்கி கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் அதிமுகவை பொறுத்தவரை 2 மாநிலங்களவை உறுப்பினர்களை உருவாக்க முடியும். அதிமுகவில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களில் மொத்தமாக அந்த 68 உறுப்பினர்கள் வரை கூட்டணி கட்சியோடு சேர்த்து பாமகவின் உறுப்பினர்கள் 5 பேர் இருக்கின்றார்கள். அவர்களும் அதிமுக ஆதரவுடன் வெற்றி பெற்றதால் அதிமுகவிற்கு ஆதரவு நிலைப்பாட்டை எடுப்பார்கள். எனவே 2 உறுப்பினர்கள் வரை அதிமுகவால் உருவாக்க முடியும். எனவே அந்த 2 உறுப்பினர்களில் கூட்டணி கட்சியை சார்ந்தவர்களுக்கு அல்லது கூட்டணியில் மீண்டும் இணைய போகின்ற கட்சியை சார்ந்தவர்களுக்கு அதிமுக ஒரு இடத்தை கொடுக்குமா என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கின்றது. அதே போன்று திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு சில கட்சிகளும் மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை முன்வைத்துதான் கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவதாக சொல்லப்படுகின்றது. எனவே இந்த 6 பேரிலே 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணியில் அதிமுக, திமுகவுடன் இணைய போகக்கூடிய கட்சிகளுக்கும் ஒரு இடம், 2 இடம் வரை வழங்குவதற்கான ஒரு சூழல் இருப்பதாக அரசியல் களத்திலே பார்க்கப்படுகின்றது. ஏற்கனவே தேசிய முற்போக்கு திராவிட கழகம் எல்லாம் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி வைத்த பொழுது தங்களுக்கு ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை அதிமுக தரும் என்று எதிர்பார்த்ததாக பிரேமலதா விஜயகாந்த் அண்மையில் கூறியிருந்தார். தற்பொழுது இந்த மாநிலங்களவை உறுப்பினர் பதவியின் காரணமாகவே அதிமுக கூட்டணியில் இருந்து அவர்கள் அதிகாரப்பூர்வமாக விலகியதற்கான அறிவிப்பினை வெளியிடாவிட்டாலும் 2026 தேர்தல் நெருங்கும் பொழுதுதான் எங்களுடைய கூட்டணி எது என்பதை நாங்கள் இறுதி செய்து அறிவிப்போம் என்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு சென்றிருந்தார்கள். எனவே தேர்தல் கூட்டணி குறித்த ஒரு இறுதி முடிவை எட்டுவதற்கான வாய்ப்பாகவும் இந்த மாநிலங்களவை தேர்தல் களம் அமையும் என்று எதிர்பார்க்கப்படக்கூடிய நிலையில்தான் வைகோ, அன்புமணி ராமதாஸ், வில்சன் உள்ளிட்ட 6 பேருக்கான அந்த மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்காலம் நிறைவடைய உள்ள நிலையில் அதற்கான தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. தேர்தல் நடைபெறக்கூடிய சூழல் ஏற்பட்டால் வேட்பு மனுக்கள் ஜூன் 10ஆம் தேதி பரிசீலிக்கப்பட்டு போட்டி ஏற்படக்கூடிய பட்சத்திலே ஜூன் 19ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறும் என்ற தகவலை தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கின்றது. அதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், திமுகவின் வழக்கறிஞர் அணியை சேர்ந்த வில்சன், மேலும் சண்முகம், சந்திரசேகரன், முகமது அப்துல்லா ஆகிய 6 பேருடைய மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்காலம் நிறைவடைய உள்ள நிலையில் தமிழகத்தில் மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு 6 பேரை தேர்வு செய்வதற்கான தேர்தல் ஜூன் 19ஆம் தேதி நடைபெறும் என்ற அறிவிப்பினை தேர்தல் ஆணையத்தின் மூலமாக வெளியிட்டிருக்கின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.